ஓம் நம சிவாய். நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 40 அல்லது 45 வயசுக்கு மேலான பெண்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிற யூட்ரஸை ஏதாவது மெடிக்கல் ரீசன்னால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. இதுபோல் யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன, அதற்கான விதிகள் என்ன, அந்த விதிகள் இந்த ஜாதகிக்கு எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தேடில் நம்ம பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தேடு அப்படின்னா இது ஒரு புதிய முறை. இந்த முறையில் கிரகங்கள் ஏற்படுத்தும் தொடர்பின் மூலமாக பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத ரூல்ஸ் ப்ளஸ் ப்ரூஃபோட இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன். அந்த விதத்தில் இந்த வீடியோவில் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண ஒரு பெண்மணியோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் ஸ்டடி பண்ண போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 5-6 முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் முதல் மெத்தேடு என்ன அப்படின்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். அதுபோல வைநாசிக நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். வேதை நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். 4வது மெத்தேடு, ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணைவை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் அல்லது இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல மேலும் 2 முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு கர்ப்பப்பை நீக்கணும் அப்படின்னா முதல் ரூல், லக்னத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். 2வது ரூல், குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். சந்திரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். லாஸ்ட் ரூல், சந்திரன் ராகு தொடர்பு ஏற்படணும். யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுன ஒரு பெண்மணியுடைய ஜாதகத்தை ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இந்த ஜாதகி பிறந்தது லக்னம் விருச்சிகம், 2ஆம் இடமான தனுசுல சூரியன் புதன் ராகு இருக்கு. 3ஆம் இடம் மகரம், இதில் குரு சுக்கிரன் இருக்கு. 6ஆம் இடம் மேசம், இங்கே செவ்வாய் இருக்கு. 8ஆம் இடம் மிதுனம், இதில் சந்திரன் சனி கேது இருக்கு. 10ஆம் இடம் சிம்மம், இதில் மாந்தி இருக்கு. இவங்களுக்கு எப்படி சிஆர்பி மெத்தேடில் சொன்ன 4 விதிகளும் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னம். லக்னம் விருச்சிகம் அப்படின்னா செவ்வாயோட வீடு. லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். லக்ன புள்ளி இங்கே பாருங்க, கிரக பாத சாரத்தில் காட்டியிருக்கேன். லக்னம் அமர்ந்த நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அந்த விதத்தில் விருச்சிகம் செவ்வாயோட வீடானதுனால லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. லக்ன புள்ளி அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்ததால லக்னத்திற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்து 2வது ரூல், குரு செவ்வாய் சனி தொடர்பு. அதாவது குருவிற்கு செவ்வாயோட தொடர்பும் சனியோட தொடர்பும் எப்படி வருதுன்னு இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு மகரம்ங்கிற சனியோட வீட்டில் இருக்கு. அந்த விதத்தில் குருவிற்கு சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்குறோம். மேலும் செவ்வாய்க்கு நேரடி தொடர்பு கிடைக்கல. அதே சமயம் சிஆர்பி மெத்தேடில் சொன்ன மாதிரி வதம் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் இணையும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தொடர்பு ஏற்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாத சாரத்தில் பாருங்க, திருவோண நட்சத்திரத்தில் இருக்கு. திருவோணத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேசத்தில் வருது. அங்கே செவ்வாய் இருக்கு. இது போல வதம் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அவை இணைவு ஏற்பட்டதாக எடுத்துக்கணும். அப்போ குருவிற்கு மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற குருவிற்கு
மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாயோட தொடர்பு ஏற்பட்டுன்னு புரிஞ்சுக்கணும். அப்பொழுது குரு அமர்ந்த வீட்டின் அதிபதி சனி, குருவிற்கு வதம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு. அதனால குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. 3வது ரூல், சந்திரனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் மிதுனத்துல இருக்கு, கூடையே சனி இருக்கு. அதனால சந்திரனுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். இந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம். இந்த விதத்துல சந்திரனுக்கு சனியோட தொடர்பும் அமர்ந்த நட்சத்திர அதிபதியின் மூலமாக செவ்வாய் தொடர்பும் ஏற்படுது. 4வது ரூல், சந்திரனுக்கு ராகு தொடர்பு. இங்க பாருங்க, விருச்சிக லக்னத்திற்கு 8ஆம் வீடான மிதுனத்துல சந்திரன் இருக்கு. அதே சமயம் விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனுசுல ராகு இருக்கு. ராகு தனது 7ஆம் பார்வை மூலமாக மிதுனத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால சந்திரனுக்கு ராகு தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது போல எந்த ஜாதகத்துல சைடுல ப்ளூ கலர் பாக்ஸ்ல காட்டியிருக்கிற 4 விதிகள் பொருந்தி வருதோ அந்த பெண்ணோட கர்ப்பப்பை எதிர்காலத்துல அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கப்படும் அப்படின்னு உறுதியாக பலன் சொல்லலாம். திருச்சிற்றம்பலம்.